ஹாய் எவ்ரிஒன். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, டிஎன்ஏஏயு அதாவது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி நடத்துற அக்ரிகல்ச்சருக்கான கவுன்சிலிங். ஸோ அந்த கவுன்சிலிங் ஃபுல் ப்ரொசீஜர் என்ன செய்யலாம் அப்டின்னா பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரௌச்சர் இந்த வருஷத்துக்கான ப்ரௌச்சர் வந்து என்ன செஞ்சுட்டாங்க அப்டின்னா, தே ஹேவ் ரிலீஸ்ட். ஸோ அந்த ப்ரௌச்சர் பேஸ் பண்ணி ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்படி நீங்க பண்ணணும் அப்டிங்கிறத பார்க்கலாம். ஸ்டில் அப்ளிகேஷன்ஸ் ஆர் நாட் yet ஓப்பன்ட். இன்னும் ஓப்பன் ஆகல. சூன் செப்டம்பர்ல ஓப்பன் ஆவறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேவா? ஸோ அதனால இப்பவே என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும், எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் மேண்டேட்டரி, அவங்க வெப்சைட்ல என்னலாம் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத, அவங்க ப்ரௌச்சர் வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவா? ஓகே. ஸோ இந்த வீடியோ பொறுத்தளவுக்கு டிஎன்ஏயு அப்ளிகேஷன் ப்ரொசீஜர், ஃபுல் ப்ரொசீஜர் 2021யும் பிளஸ் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட், எந்தெந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் மேண்டேட்டரி அப்படிங்கிறதையும் நம்ம என்ன செய்யலாம்? வி வில் சீ இன் திஸ் வீடியோ. ஓகேவா? ஓகே. ஸோ இது வந்து அவங்களோட வெப்சைட். என்ன வெப்சைட்ன்னு பார்த்தீங்கன்னா, tnauonline.org. ஓகேவா? இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா, அவங்களே 2 தான் இருக்கும். ப்ரௌச்சர் இங்கிலீஷ், ப்ரௌச்சர் தமிழ்னு இருக்கும். அதில எத நீங்க இங்கிலீஷ் வேணும்னா இங்கிலீஷ் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். தமிழ் வேணும்னா தமிழ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அதில இருக்கோ அத நீங்க பார்த்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஸோ என்னென்ன கோர்சஸ்லாம் அவைலபிளா இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கோர்சஸ் அவைலபிள் பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் ஹார்ன்ஸ் அதான் ஹானர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நீங்க படிப்பீங்க. பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர், பிஎஸ்சி ஹார்ட்டிகல்ச்சர், பிஎஸ்சி ஃபாரஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபுட் நியூட்ரிஷன் அண்ட் டயட்டிக்ஸ். நெக்ஸ்ட் பிடெக் அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங். ஸோ பிடெக் அக்ரிகல்ச்சர். பிஇ அப்படின்னா நீங்க டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு போகணும். பிடெக் அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் அப்ளை ஃபார் டிஎன்ஏயு. ஓகேவா? நெக்ஸ்ட் பிஎஸ்சி ஹார்ன்ஸ் செரிகல்ச்சர். அதுக்கப்புறம் டெக்னாலஜி கோர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, பிடெக் பயோடெக்னாலஜி, பிடெக் எனர்ஜி அண்ட் என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங், பிஎஸ்சி ஹார்ன்ஸ் அக்ரி பிசினஸ் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இதெல்லாமே இந்த டெக்னிக்கல் கோர்ஸ்ன்னு சொல்றோமா, இதெல்லாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் கேன் ஆல்சோ அப்ளை. ஓகேவா? டெக்னாலஜி கோர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஸ்டூடண்ட்ஸ்மே எலிஜிபிள் தான். பிகாஸ் இட்ஸ் நீட்ஸ் மேத்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஆல்ரெடி நான் என்னென்ன கோர்சஸ் க்கு என்னென்ன குரூப்ஸ் எலிஜிபிள், எத்தனை சீட்ஸ் இருக்கு, எத்தனை காலேஜ் இருக்குன்னு நான் ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணிட்டேன் டிஎன்ஏவுக்கு. ஸோ அத வந்து நான் உங்களுக்கு வெப்சைட் அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். யூ கேன் கோ த்ரூ. இப்ப நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்துரலாம். ஃபார் ஆன்லைன் அப்ளிகேஷன். ஆன்லைன் அப்ளை பண்றதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யலாம்? ஒன் பை ஒன் வில் சி. ஓகே. ஃபர்ஸ்ட் கோ டூ tnu.in. ஓகேவா? இந்த வெப்சைட்டுக்கு ஃபர்ஸ்ட் போணும். ஸோ அதில போனோனே உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் அண்டர் கிராஜுவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்டர் கிராஜுவேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நெக்ஸ்ட் போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். போஸ்ட் கிராஜுவேட். அடுத்தது வந்து டிப்ளமோ அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்கும். இப்ப போனீங்கன்னா 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிறத நீங்க கிளிக் பண்ணணும். ஓகேவா? அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகல. இப்ப நீங்க இத போய் அண்டர் கிராஜுவேட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, ஜஸ்ட் உங்களுக்கு ப்ரௌச்சர் மட்டும் தான் கிடைக்கும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆனதுக்கு அப்புறம் நீங்க அண்டர் கிராஜுவேட் அப்படிங்கிறத என்ன செய்யுங்க? கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் கிளிக் ஆன் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன். நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் என்ன செய்யணும்? கிளிக் பண்ணணும். ஓகே. ஏன்னா நம்ம நியூவா தான் ரெஜிஸ்டர் பண்றோமா? ஸோ நியூ ரெஜிஸ்ட்ரேஷன கிளிக் பண்ணணும். ஓகே. நெக்ஸ்ட் ஆல் இன்ஃபர்மேஷன் ஷுட் பி என்டர்ட் கேர்ஃபுல்லி. ஓகேவா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்கள்ட்ட என்ன கேட்பாங்க? உங்களோட மொபைல் நம்பர், அடுத்து இமெயில், அதுக்கப்புறம் உங்களோட ஒரு பாஸ்வேர்டு. ஓகேவா? ஸோ இத தான் கேட்பாங்க. ஸோ இத வந்து கரெக்ட்டா குடுத்து, நெக்ஸ்ட் நீங்க லாகின் பண்ணணும் அப்டின்னா, நீங்க இது ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமே உங்களுக்கு ஒரு யூசர் ஐடியும், அதுக்கப்புறம் உங்க பாஸ்வேர்டுமே நீங்க எந்த ஒரு மொபைல் நம்பர் நீங்க குடுத்திருப்பீங்களா ரெஜிஸ்டர் பண்ணும்போது, அந்த மொபைல் நம்பர் இல்லாட்டி இமெயில் ஐடிக்கு உங்களோட யூசர் ஐடி, உங்களோட பாஸ்வேர்ட் வந்து இமெயில் வந்துரும் உங்களுக்கு. ஸோ நீங்க என்ன பாஸ்வேர்ட் குடுத்தீங்க மறந்தாலும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா அவங்களே உங்களுக்கு அனுப்பிருவாங்க. என்ன பாஸ்வேர்ட், என்ன யூசர் ஐடின்ட்டு. ஸோ இந்த யூசர் ஐடி, இந்த பாஸ்வேர்ட் வச்சு தான் நீங்க என்ன செய்ய முடியும்? அகைன் லாகின் பண்ணி பார்க்கணும் அப்டின்னா, நீங்க லாகின் பண்ண முடியும். The registered mobile number email ID must be accessible by the candidate all time for receiving all communication related to admission. ஸோ இமெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து என்னவா இருக்கணும்? கரெக்ட்டா இருக்கணும். யூஸ் ஆஃப் இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் ஆஃப் அதர்ஸ். உங்க ஃப்ரெண்ட்ஸோட இமெயில் ஐடியோ, இல்ல ரிலேட்டிவ்ஸ், இன்டர்நெட், ப்ரௌசிங் சென்டர்லாம் வச்சீங்க அப்படின்னா, ஹைலி டிஸ்கரேஜ்ட். இன் சச் கேஸஸ் தேர் இஸ் a ரிஸ்க் ஆஃப் மிஸ்ஸிங் இம்பார்ட்டன்ட் கம்யூனிகேஷன் ஃப்ரம் டிஎன்ஏயு. ஒருவேளை உங்களோட ஃப்ரெண்டோட இமெயில் ஐடி குடுத்துருக்கீங்க, இல்ல உங்க ரிலேட்டிவ்ஸோட இமெயில் ஐடி தான் குடுத்துருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கான அந்த கம்யூனிகேஷன், உங்களுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வருதோ, அத நீங்க மிஸ் பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத என்ன சொல்லியிருக்காங்க? அவங்க சொல்லியிருக்காங்க. நோட் டவுன் த யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் சென்ட் டு எ ரிஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் அண்ட் இமெயில். உங்களுக்கு இமெயில்ல உங்களோட யூசர் ஐடியும் பாஸ்வேர்டும் வந்துரும். ஸோ அத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். அத வச்சு தான் நீங்க என்ன செய்ய முடியும்? அகைன் லாகின் பண்ண முடியும். ஸோ லாகின் பண்ணி அதில ப்ரொசீட் டூ அப்ளிகேஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 4 ஸ்டெப் இருக்கும். ஸ்டெப் 1, ஸ்டெப் 2, ஸ்டெப் 3, ஸ்டெப் 4 4 ஸ்டெப் இருக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன்ல. ஸோ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வெப்சைட்ல போய் பார்க்க சொன்னாங்க. நான் இந்த வெப்சைட்ல போய் பார்த்தேன்.
பட் இன்னும் இது அவைலபிளா ஆகல. என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத மேக்ஸிமம் உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ், உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் உங்களோட மார்க்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இத தான் இருக்கும். வேற எதுவுமே இருக்காது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்ன்னு பாருங்க. இது வந்து அப்லோட் பண்ண வேண்டிய டாக்குமெண்ட்ஸ். ஓகேவா? இந்தந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணணும். 10th, 12th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட் இதெல்லாம் அப்லோட் பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர்ட் சர்டிஃபிகேட். திஸ் இஸ் மேண்டேட்டரி. ஓகேவா? மேண்டேட்டரினா கம்பல்சரி. டிசி உங்களோட 12th டிசி. ஓகேவா? டிஎன்இஏக்கு வந்து டிசி இஸ் நாட் கம்பல்சரி. பட் இத பொறுத்தளவுக்கு 12th டிசி இஸ் கம்பல்சரி அண்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஆர் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஆஸ் அப்ளிகபிள். ஸோ சம்டைம்ஸ் உங்களுக்கு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கேட்பாங்க. அதாவது நீங்க 10th, 11th, 12th தமிழ்நாட்டுல படிக்காம வேற எங்கேயாவது போய் படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ப்ரொடியூஸ் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். 10th, 11th, 12th அது பின்னாடி டீடைல்ஸ் இருக்கும், அப்போ பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே என்னவா இருக்கணும்? ஸ்கேன்டு காப்பீஸ். ஓகேவா? டியூரிங் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஒன்லி ஆன் சக்ஸஸ்ஃபுல் அப்லோடிங் திஸ் ஸ்கேன்டு காப்பீஸ் கேண்டிடேட்ஸ் குட் சப்மிட் த ஃபில்ட் அப்ளிகேஷன். ஸோ இதை நீங்கள் ஸ்கேன் அப்ளை பண்ணால் மட்டும் தான் உங்கள் அப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ நீங்கள் இதுக்கு பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு, அதாவது நீங்கள் ஸ்பெஷல் ரிசர்வேஷன் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக உங்களுக்கு இமெயில் வரும். ஸோ இப்போ நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணணும். ஜென்ரல் கேட்டகரிக்கு வந்து உங்களுக்கு 600 ருபீஸும், எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி கேண்டிடேட்ஸ்க்கு வந்து 300 ருபீஸும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் கெட்டினதுக்கான உங்களுக்கு பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர்னு ஒரு நம்பர் கொடுப்பாங்க. பிஆர்என், பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பர். ஸோ இந்த நம்பர் வந்து அவங்களே வந்து உங்களுக்கு அனுப்புவாங்க நீங்கள் பேமெண்ட் முடிச்சிட்டிங்கன்னு. ஒன்ஸ் ஒரு 24 ஹவர்ஸ் நீங்கள் வெயிட் பண்ணணும். எனக்கு உடனே வரல அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. 24 ஹவர்ஸ் வந்து வெயிட் பண்ணணும். ஸோ அப்படி உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் வரல, ஃபெயில்டு பேமெண்ட் அட்டெம்ப்ட் ஃபெயில் அப்படின்னு வந்துச்சுன்னா மறுபடியும் ஒருக்கா நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதாவது பேமெண்ட் ஃபெயில்னாலே அவங்களுக்கு காசு போயிருக்காது. ஸோ காசு உங்களுக்கு திருப்பி வந்துடும். ஸோ திருப்பி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஓகேவா? இப்போ நீங்க பேமெண்ட் முடிச்சதுக்கப்புறம் லாகின் அகெயின் வித் யுவர் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட். மறுபடியும் உங்க யூசர் ஐடி பாஸ்வேர்ட்ல போய் டிஎன்ஏயு அந்த வெப்சைட்ல போய் நீங்க லாகின் பண்ணணும். ஸோ லாகின் பண்ணி அதில் நீங்க என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அண்ட் அப்பண்டிசஸ் இல்லாட்டி செக்லிஸ்ட். உங்களோட ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். ஸோ டிக்ளரேஷன் ஃபார்ம் இஸ் நத்திங் பட் நீங்கள் ஃபோட்டோலாம் அப்லோட் பண்ணியிருப்பீங்க. அதுக்கப்புறம் என்ன நீங்கள் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க, உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே சேர்ந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி வரும். டிஎன்இஏக்கு வந்திருக்கும், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ பிடிஎஃப் மாதிரி உங்களுக்கு ஒன்று வரும். என்ன வரும் அப்படின்னா உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் ப்ளஸ் உங்களோட ஃபோட்டோ, உங்களோட சிக்னேச்சரோட வரும். ஸோ அதை தான் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த பிடிஎஃபை இதை டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் பிரிண்ட் அவுட் எடுக்க சொல்கிறாங்க அப்படின்னா அட் த டைம் ஆஃப் அட்மிஷன் நீங்கள் போய் காலேஜ் அட்மிஷன் போட்டிங்கன்னா இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மோட பிரிண்ட் அவுட் இஸ் கம்பல்சரி. இது இல்லாமல் உங்களை காலேஜில் சேர்க்க மாட்டாங்க. ஸோ அதனால ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்காங்க கன்ஃபார்ம்ஸ் யுவர் அப்ளிகேஷன் சப்மிஷன் signed joint declaration form and other documents original must be produced at the time of admission. சொல்லிட்டாங்களா? அட்மிஷன் அப்போ நீங்கள் என்ன செய்யணும், இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மையும் கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன வரும், சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே வெரிஃபை ஆகும். ஸோ உங்களோட ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மை இல்லாட்டி அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து என்ன செய்யாதீங்க, போஸ்ட்டில் அனுப்பாதீங்க. ஜஸ்ட் ஆன்லைன் அப்லோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நேராக போய் வெரிஃபை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? candidates can edit their application online on the stipulated dates intimated through என்னது, intimated through website or SMS. ஓகேவா? வெப்சைட் இல்லாட்டி எஸ்எம்எஸ் வழியா நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க என்ன டேட்ல நீங்க வந்து அப்ளிகேஷன் வந்து நீங்க என்ன செஞ்சுக்கலாம், எடிட் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்க அப்ளிகேஷன்ல மிஸ்டேக்ஸ் விட்டுருந்தீங்க அப்படின்னா அதை என்னைக்கு மாற்றணும் அப்படின்னு ஒரு டேட் சொல்லுவாங்க. ஓகேவா? ஒரு டேட் சொல்லுவாங்க. ஸோ அந்த டேட்ல போய் நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா மாத்திக்கலாம். ஓகேவா? ஓகே. இப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் மேண்டேட்டரின்னு பார்த்தலாம். 12th மார்க் ஷீட். ஸோ இதெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு நீங்கள் நேரில் ஆஃப்லைனில் போவீங்க. ஸோ ஆஃப்லைனில் போகும்போது இதெல்லாம் மேண்டேட்டரி. 12th மார்க் ஷீட், 10th மார்க் ஷீட் இல்லாட்டி பர்த் சர்டிஃபிகேட். இந்த 10th மார்க் ஷீட் எது கேட்குறாங்க அப்படின்னா எதுக்குன்னா ப்ரூஃப் ஃபார் பர்த், நீங்கள் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கிறதுக்கு தான். ஸோ அதுக்கு நீங்கள் 10th மார்க் ஷீட் பண்ணலாம், இல்லாட்டி பர்த் சர்டிஃபிகேட் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நீங்கள் காமிக்கலாம். நெக்ஸ்ட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் ஃபார் த கேண்டிடேட்ஸ் ஆர் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. நீங்கள் தமிழ்நாடோட நேட்டிவ் தான், ஆனால் 10th, 11th அதுக்கப்புறம் 12th வந்து நீங்கள் வெளியே படிச்சிருந்தீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு ப்ரொடியூஸ் த நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட். ஓகேவா? 10th, 11th, 12th வெளியே படிச்சிங்க அப்படின்னா நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும், தமிழ்நாடு சேர்ந்தவங்களா இருந்தால் கூட. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் ஃபார் தோஸ் ஹூ ஆர் அப்ளையிங் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் ஃபீஸ் கன்செஷன். ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணணும். எஸ்ன்னு கொடுத்துடணும். கண்டிப்பாக எஸ்ன்னு நீங்கள் அதில் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட்டை வெரிஃபிகேஷனில் நீங்கள் கொடுக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம். நீங்கள் பிடிஎஃப் நான் பிரிண்ட் அவுட் எடுக்க சொன்னா அதையும் நீங்கள் காமிச்சிங்கன்னா தான் உங்கள் அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட்டாக ஃபில் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் அபவுட் த அப்ளிகேஷன் அண்ட் த டாக்குமெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு நிறைய அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம் டிஎன்ஏயுக்கு. தேங்க்யூ.